அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை குழுமங்களில் இருபெரும் விழாவும் 6ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் 80வது இந்திய சுதந்திர நாளும் 25 மணி நேர உலக சாதனை நிகழ்வும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முத்தமிழ் இலக்கிய குழுமங்களின் பேரவை தலைவர் நிறுவனர் தமிழ்மணி தாளை இரா உதயநேசன் அண்ணா அவர்களுக்கும், இணைப்பாளர்கள், நெறியாளர்கள், சட்டவாளர்கள் மற்றும் மேரியம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடுதலை நன்னாள் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குடும்ப முன்னேற்றத்திற்கு இன்று அக்கறை செலுத்துபவர்கள் பிள்ளைகளே என்ற தலைப்பில் நான் வாதாட வந்திருக்கின்றேன். வணக்கம் நடுவர் அவர்களே. குடும்ப முன்னேற்றத்திற்கு இன்று அக்கறை செலுத்துபவர்கள் பெற்றோர் அல்ல, பிள்ளைகளே என்னும் தலைப்பில் பிள்ளைகளில் இருந்து நான் படித்த நியாயங்களை உங்கள் முன் வழக்காக வாதிட வந்திருக்கின்றேன். இன்று இவ்வளவு நேரமும் கதைத்த விடயங்களை வைத்துக்கொண்டு, வாதிட்ட அத்தனை விடயங்களையும் வைத்துக்கொண்டு, ஒரு பெண்ணால் தனித்து நின்று எதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு பிள்ளை இணைத்தால் அம்மாவையும் அப்பாவையும் தவிர்த்து பல விடயங்களை செய்ய முடியும் குடும்பத்தின் நலனுக்காக. பெண்ணானவள் தாயாக கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் மாத்திரமே குடும்பத்தை வழி நடத்த முடியும். ஆனால் பிள்ளைகள் ஒரு வயதை அடைந்தவுடன் தன் தாய் தந்தையருக்காக வாழ்நாளில் தாய் தந்தை இழந்தவற்றை பொருளாதாரத்தாலும் மன நிம்மதியோடு வாழ்வதற்கும் பிள்ளைகள் வழி அமைத்துக் கொடுக்கின்றார்கள். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று பாடி சென்றார்கள். அது அன்றைய காலத்துக்கு பொருந்தும். இன்றைய காலத்தில் அப்படி வாழவே முடியாது என்பதுதான் நிதர்சனம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இங்கே கணவன் கல்லானவன், கல்மனம் படைத்தவன். அதனால் தான் பிள்ளைகள் நீயும் கல்லாய் வாழ்ந்தது போதும் என்று உனக்கு பிடித்த வாழ்க்கையை நீ வாழ் என சொல்வது இன்றைய பிள்ளைகள். பிள்ளைகளே துணையின்றி வாழும் பெற்றோர்களுக்கு மறுமணம் செய்து வைக்கின்றார்கள். இக்காலத்தில் கணவன் வேலை இல்லாமல் இருக்கும் போது அங்கே பாசம் நிலையானதென்றால், கணவன் வேலை இல்லாமல் இருக்கும் போது அங்கே பாசம் நிலையானதென்றால் மனைவி துணையாகின்றாள் பொருளாதாரத்தில். ஆனாலும் மனைவிக்கு முடியாத காலத்தில் அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் துணையாகின்றார்கள். தாய் தந்தையரை பார்த்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு பாசத்தோடு நல் அறிவை ஊட்டி வளர்த்தால் அந்த பிள்ளைகள் ஒருபோதும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்க மாட்டார்கள். பிள்ளைகள் மனம் மாறினாலும் பெற்றோர்கள் மன மாற்றத்தை ஏற்க மாட்டார்கள். அதுதான் உண்மை. உதயநேசன் அண்ணா அவர்களின் படம் கூட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தந்தையின் உள்ள குமுறலாகத்தான் இருந்தது. அப்படியான படங்களை ஏற்க முடியாது. பொருளாதாரம் தன் பிள்ளைகளின் பாசத்தையும் நிர்ணயம் செய்ய போறது இல்லை. பொருளாதாரம் தான் பிள்ளைகளின் பாசத்தை நிர்ணயம் செய்யும் என்றால், அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகில் நற்பண்புகளோடு அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது. அதனால் நான் இக்கருத்தையும் இங்கே ஏற்க மறுக்கின்றேன். இப்படிப்பட்ட படங்களின் ஊடாக நாம் சமுதாயத்திற்கு நல்ல கருத்துக்களை நாம் விதைக்க முற்பட வேண்டும். இப்படியான படங்களை ஓரளவுக்கு நாங்கள் இல்லாது செய்து நல்ல கருத்துள்ள ஆக்கங்களோடு பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்கின்ற முறை தன்னையும், சமூகத்தில் எது இப்போது தேவைப்படுகின்றதோ அதற்கு எதிர்மாறான நல்ல கருத்துக்களையும் நாம் சொல்ல வேண்டும். இன்றைய உலகின்
உலக முன்னேற்றம், உலகின் பொருளாதாரம், உலகத்தின் இணைய வசதிகள் தொடர்பாக எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு உதவியாளராக இருக்கின்றார்கள். அது எப்படி என்றால், ஒரு ஒரு மின்சார கட்டணம் கட்டுவதாக இருந்தாலும் சரி, இல்லது போனால் ஒரு ஆன்லைன் பரிவர்த்தனை, அதான் ஆன்லைன் பரிவர்த்தனை பணமாற்றமாக இருந்தாலும் சரி, ஒரு டிஜிட்டல் ஆவணங்களை கையாளுதல் என்றாலும் சரி, இதை எங்களால் செய்ய முடியாது. ஆனால் அங்கே எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். கல்விக்கு தாங்கள் படிக்கின்றதற்கு கல்வி கடனை பெறுகின்றார்கள், அதை தாங்களே கட்டி படிக்கின்றார்கள். பெற்றோர்கள் பெரும்பாலும் தங்களுடைய அன்றாட தேவைகளுடன் பாரம்பரிய சிந்தனைகளுடனும் நின்று விடுகின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் இப்போது வாழ விருப்பப்படவில்லை. அவர்கள் பழைய கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான இடங்களில் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்துவது பிள்ளைகளினுடைய பொருளாதாரமும் அவர்களின் சிந்தனையுமே. பெற்றோர்களுக்கு தேவையான நவீன மருத்துவ வசதிகள், நல்ல வீடு, தரமான வாழ்க்கை முறை, ஓய்வு கால திட்டமிடல் என பிள்ளைகள் பெற்றோர்களுடைய முன்னேற்றத்திற்கு இன்று உழைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைய பிள்ளைகள் வெறும் பொருளாதார பங்களிப்பை மட்டும் செய்வது இல்லை, குடும்பத்தில் உள்ள மன உளைச்சலை போக்கும் தூண்களாகவுமே திகழ்கின்றார்கள். பெற்றோர்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம், உடல்நல சிக்கல்கள் ஆகியவற்றை புரிந்து கொண்டு சிறந்த மருத்துவரை நாடி செல்வது, அவர்களை கவனிப்பது, குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருப்பது, உறவு நிலைகளில் சிக்கல் வரும்போது பெற்றோர்களுக்கு சிக்கல் வரும்போது நடுநிலையாக நின்று அந்த சிக்கல்களை தீர்த்து வைப்பது இன்றைய பிள்ளைகளே, எங்கள் பிள்ளைகளே. மாறி வரும் காலத்தில் பெற்றோர்களுடைய மதிப்பு மிக்க அனுபவங்களையும் இந்த போட்டியான உலகத்தில் அவர்கள் எவ்வாறு அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதையும் பிள்ளைகள் தங்களுடைய அறிவையும் பொருளாதாரத்தையும் வைத்தே நிர்ணயம் செய்கின்றார்கள். நடுவர் அவர்களே, மரத்திற்கு வேர் பெற்றோர் என்றால் அந்த மரத்தை செழிப்பாக வளர்த்து காய்கனிகளை தந்து குடும்பம் என்னும் விருட்சத்தை வளர்த்து வானளவ உயர வளர்க்க செய்பவர்கள் பிள்ளைகளே. எனவே குடும்ப முன்னேற்றத்திற்கு இன்று அக்கறை செலுத்துபவர்கள் பிள்ளைகளை என்ற தீர்ப்பை வழங்கி நீதியை நாட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. சட்டவாளர் சிறுவி சிவசேகரன் அவர்கள் தன்னுடைய வாதத்திலே எதிர்வாதங்களையும் புரிந்து தன்னுடைய வழக்கிற்கு சாதகமான பல கருத்துக்களையும் இங்கு முன்வைத்திருந்தார். அதாவது அறிவியல் ரீதியாக இன்று பிள்ளைகள் வளர்ந்திருக்கின்றார்கள், எனவே அவர்கள் ஒரு குடும்ப முன்னேற்றத்திலே அவர்களுடைய பங்கு இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் பெற்றோர்களுக்குள்ளே ஏற்படுகிற அந்த மன உளைச்சலை கூட அந்த குடும்ப முன்னேற்றத்தில் அவர்கள் பங்கேற்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் இங்கு முன்வைத்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் பெற்றோர்களுக்கு பாதுகாப்பாகவும் ஒரு வேர் அதாவது மரம் செழிப்பாக வர வேரை போன்று அந்த வேரில இருந்து விருட்சமாக்கி அந்த குடும்பத்தையே உயர்வை வைக்கிறவர்கள் இன்றைய குழந்தைகள்லாம், இன்றைய பிள்ளைகளை அதாவது அறிவியல் ரீதியாக வளர்ந்துள்ள இன்றைய பிள்ளைகள். ஆனா இதனை ஏற்றுக்கொள்ள அன்றைய பெற்றோர்கள் அதற்கு உடன்படுகிறார்கள் என்று பெற்றோர்களை சாடி விட்டு செல்லிருக்கிறார். இவர்களுக்கு எங்கே புரிய போகிறது? இன்றைய பிள்ளைகளின் நிலைமை அவர்களுக்கு கொஞ்சம் அன்பை கொடுத்து பாருங்கள், அவர்களுடைய வெளிக்கொண்டருவார்கள், உங்களை தூக்கி வைப்பார்கள் என்ற பாங்கிலே அவர் பிள்ளைகளுக்கு சாதகமாக தனது வழக்கினை தாக்கல் செய்திருந்தால் பொறுத்திருந்து பார்ப்போம். எங்கே அடுத்து இந்த மும்முனை தாக்குதல் மும்மூரமாக சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்து இல்லை இல்லை கணவனே என்ற அணிக்கு நிறைவு பேச்சாளராக அழையுங்கள் அம்மா. இந்த குடும்ப முன்னேற்றத்தில் இன்று அதிக அக்கறை செலுத்துபவர்கள் கணவனா, மனைவியா, பிள்ளைகளா என்று காரசாரமாக விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது.